ஒரு ஒரு குரு கிட்ட அரசர் தான் மகன் அனுப்பி விட்டுருக்காரு இளவரசனை, பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு. இளவரசன் ரொம்ப நல்ல பையன், சொல்லி கொடுத்த பாடத்தை பூரா நல்லா படிச்சிருக்கிறான், பரீட்சையில எல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்கிறான். ஆனாலும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, திடீர்னு கூப்பிட்டு சப்புன்னு 2 அடி அடிச்சிருக்கிறார். ஆனால் எந்த தப்பும் செய்யலே, பேசாம உட்கார், இப்படி 2-3 தடவை செஞ்சிருக்கிறார். பாடம் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு போயிட்டான். காலங்கள் ஓடுகிறது, இளவரசன் அரசன் ஆயிட்டான். அரசனான முதல் நாளே ஆளுகளை கூப்பிட்டுட்டான். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு குருன்னு சொல்லிட்டு, அவரை கூட்டு வந்து நடு சபையில நிறுத்தியாச்சு. குரு கிட்ட கேட்குறான், குருவே நீங்க எனக்கு பாடம் நடத்துனீங்க, நான் நல்லா தானே படித்தேன், நான் ஒழுக்கமாக தானே இருந்தேன், நான் எந்த தப்பும் பண்ணலையில, என்னை ஏன் தேவையில்லாமல் அடிச்சிங்க? நான் தப்பே செய்யாமல் நீங்கள் அடித்த அடி என் மனசுக்குள்ளே வலிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் சொல்லி கொடுத்த பாடத்தை விட அந்த அடி எனக்கு ரொம்ப வேதனையை தருகிறது. குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எப்பா அடுத்து நீ அரசனாயிருவேன்னு எனக்கு தெரியும், அரசன் ஆயிட்டேன்னா நிறைய நீதிமன்றங்களுக்கு பரிபாலனை செய்கிற பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு, எல்லா வழக்குகளும் உங்ககிட்ட தான் வரும், குற்றம் சாட்டப்பட்டவன் பூரா உன் முன்னாடி தான் நிற்பான், அதுல குற்றம் சாட்டப்பட்டவன் தப்பே செய்யாதவனா கூட இருப்பான். தப்பே செய்யாத ஒருவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் அந்த வழி எப்படி இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அன்னைக்கு அடிச்சையா. அந்த அநீதியின் சுவையை நீ உணர வேண்டும், அப்போதுதான் நீதியின் வலிமை உனக்கு புரியும் என்று சொன்னார். ஆசிரியர்னா அதுதாங்க ஆசிரியர், ஒரு குரு என்றால் அதுதான் குரு. இளவரசன் அடிச்ச நாளைக்கு அவன் அவளை தூக்கில போட்டுருவான்னு பயப்படல அவர். நம்ம என்ன செய்தாலும் பரவாயில்லை, அடுத்த தலைமுறைக்கு இவன் நல்ல அரசனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இல்லையா, அவர்தான் நல்ல ஆசிரியர், அவர்தான் நல்ல குரு. அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் நல்ல மாணவர்கள் விளைந்து வருவார்கள், நெற்பயிர்களை போல. நபிகள்